ஆரம்பிக்கலாங்களா? சிரிச்சுட்டே உங்களை விஷ் பண்ணுவேன். ஆனா எனக்கு சிரிக்க கூட முடியல இன்னைக்கு. ஒரு 19 வயசு பொண்ணு வந்து இங்க வந்திருக்கா 5 வயசு குழந்தையோட. அப்படின்னா 14 வயசுல அவ குழந்தை பெற்றிருக்கா. எப்படி வச்சா டக்கு டக்குன்னு கணக்கு பெரியற? She is a rape victim. அந்த பொண்ணோட வாழ்க்கையில என்ன நடந்தது, யார் இந்த கொடுமையை செஞ்சது, பேசி பார்க்கலாம். சட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சாத்தே சண்டைய வளைச்சு விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். வெற்றி செல்வி, சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது உங்க வாழ்க்கையில? அது ஒரு பெரிய கதை, இப்ப சொன்னாலாம் உனக்கு புரியாது. பழம் போயிட்டு வரும்போதுல அருளான் வந்து எனக்கு எடுத்துட்டான். அம்மா, இங்க ஒரு சார் வந்து எனக்கு எடுத்துட்டாரு. அவர் என்ன பண்றாரு? ஒண்ணுமே பண்ணல, சும்மாதான் வெட்டியா தெரிஞ்சு. ஆமா, இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால? சும்மா திடீர் பையன் சொன்னேன். சும்மா திடீர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? நான் அப்படிதான் தனியா வருவேன். எல்லா பிள்ளைங்களும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா அப்படியா? கச்சிப்புல மயக்க மருந்து கொடுத்து அப்படி கேட்டாங்க. அது எப்படி தெரியும் உனக்கு கட்சிக்குள்ள மயக்க மருந்து கொடுத்ததுன்னு? அப்ப அங்க போட்டுட்டு இருந்தாங்க. கச்சிப்புல போட்டுட்டு இருந்தாங்க. அது பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தியா நீ? என்ன நடந்தது உண்மையை சொல்லுமா. இந்த பையன் வந்து கூப்பிட்டோன்னு ஏன் போனீங்க? நானும் போகல. பிடிச்சி எடுத்துட்டு போனாங்க. சொல்லி கொடுத்தது மருந்து வச்சாங்கன்னு சொல்றதுக்கு எல்லாரும் எல்லா வெளியிலயும் எல்லா பக்கமும் சொல்லிட்டாங்க. ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்குடா சொல்ற? ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா சொல்ற? அப்படி பண்ணல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொன்னதையும் சொல்லாத, நீ என்ன நடந்தது மட்டும் சொல்லு. பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க, நான் அப்படி தனியா வந்துட்டேன். எனக்கு பத்தி தெரியாது. எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லி தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்க, நான் சொல்ல தெரியல, அப்புறம் எந்திரிச்சு போறேன். சொல்ல எந்திரிச்சு போவா. என்ன ஆர்டரா சொல்றீங்க? நமக்கு என்ன பாஸ், அவளதான் வாய் வலிக்கும். என்னன்னு தெரியல, வயிறு மப்பு கட்டின மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டாங்க வீட்டுல. அதுக்கப்புறம் வேதனை நேத்து போலீஸ் இதுல ஆஸ்பத்திரியில போய் மாட்டி இந்த மாதிரி 6 மாசம் கர்ப்பமா இருக்கு. ஐயோ, பேரல் எப்படி போட்டா என்னாச்சு? கர்ப் இல்ல பாம், கர்ப்பம். சொன்ன உங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? உங்ககிட்ட கேட்கலையா எப்படி நடந்ததுன்னு? கேட்டாங்க. பள்ளியோட போகும்போது திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. பயமா இருக்குமா, என் குழந்தை வயித்துல வர வளருது, அப்படியே கலைங்கம்மா அப்படின்னு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மாசமா இருந்து குழந்தை பெத்து 18 வயசு வரைக்கும் ஹோம்ல இருந்திருக்கா. ஹோம்ல இருந்து 18 வயசு முடிஞ்சப்பறம் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. என் மனுஷன் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கான். வீட்டுல வந்து சொல்லியா? சொல்லல மேம். சொன்னேன்னு சொல்றா. சொல்லல மேம், வீட்டுல வந்து சொல்லல மேம். இப்ப நான் யாருங்கறத காதே. டேய் மச்சான் வாடா. வந்துடா. டேய், இப்ப நான் கொலவெறியோட போறேன். போற வேகத்துல அந்த மாமியை கொலைய பண்ணுடா. உன்னையும் உங்க அம்மா அப்பா எல்லாரும் அடிச்சு கொண்டு உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டினதால தான் எங்கள்ட்ட வந்து சொல்லல. எவ்வளவு கேவலமான பிறவிங்க. அப்போ மாசமா இருக்குன்னு தெரியலையா உங்களுக்கு? இல்லையா சாமி, உன்னை எல்லாம் அடிக்கவே இல்ல அலறற. இந்த பொண்ணு இப்படி பண்ணது யாரு? அதெல்லாம் அந்த மேம். இவன் திருந்தவே மாட்டான்பா. டேய், திடீர்னு ஐம்புலனை அடக்குனா எப்படி அடக்க முடியும்? எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது இப்படி தப்பு 5 மாதம் முடிஞ்சு 6 பிறக்க போற நேரத்துல தான் அப்பதான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுது? இதெல்லாம் உண்மையா? ஆமாடா. தங்கச்சி இந்த மாதிரி கன்சர்ன் சொல்றாங்க, நீங்க வந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுங்க. சித்தப்பா நம்ம குடும்பம் இப்படி கேவலமா நம்ம குடும்பம் இப்படி வீணா போகுது, நீங்க நடவடிக்கை எடுங்க. நம்ம சித்தப்பா நேரடியா போய் கேட்கணும். எதுவுமே தெரியாம புள்ளைய என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? நம்பி நான் விட்டுட்டு போனா அந்த போல எங்க அப்பாட்ட சொல்லிருக்காங்க, அண்ணா இது யாருக்கும் தெரிய வேண்டாம், நம்ம பொண்ணு இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரியுது. 3 மாதத்துல வெட்டி ஆசை வந்து அண்ணா இந்த பொண்ணை வந்து நம்ம கொண்டுடுவாங்களா அப்படி கொண்டுங்கிற முடிவு வேண்டாம். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? என்னோட பொண்ணை கொண்டு போய் தஞ்சாவூர்ல பாக்குற மாதிரி பார்த்து பொண்ணுடுவாங்கிற ஒரு முடிவு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கிற போது என்னட்ட கேட்கலாமா நீங்க? ஏதாவது பண்ணுங்கறியே, நம்ம கிட்ட என்ன இருக்கு பண்றதுக்கு? பதவியும் இல்ல, பவரும் இல்ல.